நாளாகுமா? நீங்க இல்லாத வாழ்வும் ஓர் வாழ்வாகுமா? ஏசையா ஏசையா உன் பிள்ளை நானையா. சொல்ல முடியுமா அவரை பார்த்து? ஏசையா ஏசையா உன் பிள்ளை நானையா. ஏசையா சேர்ந்து சொல்லுங்க, சத்தமா பாடுங்க அப்பாவை பார்த்து. நானையா நீங்க இல்லாத நாளும் ஒரு நாளாகுமா? நீங்க இல்லாத வாழ்வும் ஒரு வாழ்வாகுமா? நீங்க இல்லாத நாளும் ஒரு நாளாகுமா? நீங்க இல்லாத வாழ்வும் ஒரு வாழ்வாகுமா? உம்மோடு நடந்தால் ஆனந்தம், உம்மோடு இருந்தால் பேரின்பம், உம்மோடு நடந்தால் ஆனந்தம். சொல்லுங்க, உம்மோடு இருந்தால் பேரின்பம். நன்மையினால் என் வாயை நிரப்பும் நல்லவரே என் ஏசையா. நன்மையினால் என் வாயை நிரப்பும் நல்லவரே என் ஏசையா. ஏசையா ஏசையா உன் பிள்ளை நானையா. சொல்ல முடியுமா அப்பாவை பார்த்து? தகப்பனே நானையா நீங்க இல்லாத நாளும். பின்னாடி இருக்கிற எல்லாரும் சத்தமா பாடுங்க. இல்லாத வாழ்வும் ஓர் வாழ்வாகுமா? இல்லாத நாளும் ஓர் நாளாகுமா? நீங்க இல்லாத வாழ்வும் ஓர் வாழ்வாகுமா? உம் வசனம் எனக்கு ஆனந்தம், உம் சமூகம் எனக்கு பேரின்பம். உம் வசனம் சேர்ந்து சொல்லுங்க, வசனத்தினால் நம்மை புடமிடுகிற தெய்வம் எனக்கு பேரின்பம். வார்த்தையினால் என் வாழ்வை வளமாக்கும் நல்லவரே என் ஏசையா. வார்த்தையினால் என் வாழ்வை வளமாக்கும் வல்லவரே என் ஏசையா. ஏசையா ஏசையா உன் பிள்ளை. உண்மையான இருதயத்தோடு சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்லுவீங்க உண்மையான இருதயத்தோடு? அப்பா நாங்க உங்க பிள்ளைப்பா, நீர்தான் எங்களுடைய தகப்பன். ஓ ஏசையா ஏசையா உன் பிள்ளை நானையா. ஏசப்பா ஏசப்பா உன் பிள்ளை நானப்பா. எத்தனை பேர் இந்த காலை பொழுதுல சொல்லுவாங்க நான் அவருடைய பிள்ளை? என்ன அவர் பிள்ளையா நான் ஏற்றுக்கிட்டாரு, அவர் தான் என்னுடைய தகப்பன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? இருதயத்துல கையை வச்சு சொல்லுங்க, ஏசப்பா நீங்க தான்ப்பா எனக்கு எல்லாம். நீங்க இல்லாத ஒரு நாள் கூட என்னால வாழ முடியாது. நீங்க இல்லாம ஒரு நொடி கூட என்னால கடந்து போகவே முடியாது ஆண்டவரே. நீங்க என் கூடவே இருக்கணும்ப்பா. உங்க வசனம் தான் என் கால்களுக்கு தீபம், என் பாதை கல்லாது வெளிச்சம் ஆண்டவரே. உங்க வசனம் அனுதினம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும். உங்களுடைய வார்த்தையினுடைய வாழ்க்கைய மீண்டும் கட்டி எழுப்பட்டும். உங்களுடைய வார்த்தை மீண்டும் என்னுடைய வாழ்க்கைய பழைய நிலைமைக்கு கொண்டு வரட்டும். இந்த நாளினுடைய வசனத்தின்படி நான் சுக வாழ்வு வாழ விரும்புகிற ஆண்டவரே, அவர் சொல்றார் வாக்குத்தத்தமாய் தீர்க்க தரிசனமாய் கூட நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய இருதயம் நல்லதா இருக்குமானால், உங்களுடைய இருதயம் நல்ல எண்ணம் கொண்டதா இருக்குமானால்
உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தாயையும் தகப்பனையும், உனக்கு நன்மை செய்தவர்களையும், உன்னை நேசிக்கிறவர்களையும் நீங்கள் கனம் பண்ணுகிறவர்களாய் இருப்பீர்களானால் வார்த்தையினால நம் ஒவ்வொருடைய வாழ்வையும் அவர் வளமாக மாற பண்ணுகிறார். கர்த்தருடைய வார்த்தை 58வது அதிகாரம் ஏசாயா 8வது வசனம் அதுதான் சொல்லுது. உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், அது தாமதிக்காது. அவர் எதை சொன்னாரோ அந்த வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வார்த்தை வெறுமையாய் அவரிடத்துக்கு திரும்ப போகிறது இல்லை. சித்தனுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு விட்டு கொடுங்க. அவனுடைய சத்தம் என்ன தெரியுமா? இவ்வளவு நேரம் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது, ஒருவேளை ஒரு மனுஷன் பிரசங்கம் பண்ணாலும், நீங்க ஒரு மனுஷியா உட்கார்ந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும், உங்க இருதயத்தின் ஆழத்துல, ஆமா நீ இதுல குறைவுள்ளவளா இருக்கிற, இதுல கடமை தவறு இருக்கிற, இது சரி செய்துதான் ஆகணும்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு உருவாகுது பாருங்க. அதுதான் கர்த்தர் உங்களோட பேசுகிற வார்த்தை. வாழ்க்கை அழிஞ்சு போச்சுன்னு நினைக்காத. யோபு சொல்றார், என்னுடைய வாழ்க்கை மறைந்து போகிற, கலைந்து போகிற மேகத்தை போல மாறிவிட்டதுன்னு அவர் சொல்றார். அததான் ஏசாயா 58:8 ஏசப்பா சொல்றாரு, அதை குறிச்சு கவலைப்படாதீங்க, தீர்க்க தரிசனமாக வாக்குத்தத்தமாக கர்த்தர் சொல்றாரு, அந்த மேகத்தை போல மறைந்து போன அந்த சுக வாழ்வு மீண்டும் துளிவிட்டு எழும்பும். என்னுடைய இருதயம் சரிப்பட்டு இருக்குமானால் இதை பார்த்து ஒரு வார்த்தையை பாடி நாம் முடிப்போம். உம் சத்தம் எனக்கு ஆனந்தம், உம் சித்தம் எனக்கு பேரின்பம், உம் சத்தம் எனக்கு ஆனந்தம், உம் சித்தம் எனக்கு பேரின்பம், செய்து சீயோனில் சேர சுத்தம் செய்யும் விரும்புறீங்க? எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆண்டவரே என்னை சுத்தமாக்குங்க அப்பா. சுத்தம் செய்யும் ஏசையா, சித்தம் செய்து சீயோன் சேர சுத்தம் செய்யும் ஏசையா, 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 பிள்ளை நானையா, ஏசையா, ஏசையா, பிள்ளை நானையா. உம் சத்தம் எனக்கு ஆனந்தம், உம் சித்தம் எனக்கு பேரின்பம், உம் சத்தம் எனக்கு. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஆனந்தத்தை தான் கொண்டு வரும். சுத்தம் செய்து சீயோனில் சேர சுத்தம் செய்யும் ஏசையா, சித்தம் செய்து சீயோனில் சேர சுத்தம் செய்யும் ஏசையா, சித்தம் செய்து சீயோனில் சேர சுத்தம் செய்யும் ஏசையா, சுத்தம் செய்யும் ஏசையா, என்னை சுத்தம் செய்யும் ஏசையா, சித்தம் செய்து சீயோனில் சேர சுத்தம் செய்யும் ஏசையா. நீங்க இல்லாத நாளும் ஒரு நாளாகுமா? நீங்க இல்லாத வாழ்வும் ஒரு வாழ்வாகுமா? நீங்க இல்லாத நாளும் ஒரு வாழ்வாகுமா? ரெண்டு கைய மேல உயர்த்த அப்பாவை பார்த்து சொல்லுங்க, இல்லாண்டவரே, நீங்க இல்லாத வாழ்க்கை ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கையா இருக்க வாய்ப்பே இல்லை. நீங்க இல்லாத ஒரு நிமிஷம் கூட அது எங்களுக்கு நல்ல நிமிஷமா இருக்காது, அது நல்ல நேரமா இருக்காது, அது நல்ல நாளா இருக்காது.
நீங்க இல்லாம நாங்க வாழ விரும்பல ஆண்டவரே. 2 கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா நீங்க இல்லாம நாங்க வாழ விரும்பலப்பா. நீங்க இல்லாம நாங்க நடக்க விரும்பல. நீங்க இல்லாம நாங்க உயிர் பிழைக்க விரும்பல ஆண்டவரே. உம்மோடு நாங்கள் பயணிக்க விரும்புகிறோம். எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் எல்லாவற்றையும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு கீழ்ப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.